நெல்லையில் கட்டுக்கட்டாக 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 4 பேர் கையும் களவுமாக கைதாகியிருக்கும் நிலையில் கள்ள நோட்டு எங்கு அச்சடிக்கப்பட்டது, இதற்கு மாஸ்டர் மைண்ட் யார் என்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேள்விக்கு விடை கிடைக்குமா? கட்டுக்கட்டாக இருக்கும் இந்த பணம் ஏதோ வங்கிக்கோ ஏடிஎம் மையத்தில் நிரப்புவதற்காகவோ எடுத்து செல்லப்பட்டது அல்ல. யாருக்கும் தெரியாமல் புழக்கத்தில் விட்டு இந்திய பொருளாதாரத்தின் அடிவேரை ஆட்டம் காணச் செய்யும் நோக்கில் அச்சடிக்கப்பட்ட கள்ள நோட்டுகள் தான் இது. கள்ள நோட்டு எங்கு அச்சடிக்கப்பட்டது, எங்கு கொண்டு செல்லப்பட்டது, நடந்தது என்ன? நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பரபரப்பாக காணப்படும் மூன்றடைப்பு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அவ்வழியாக வந்த கார் ஒன்றை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர். அதில் பயணித்தவர்களிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். சந்தேகமடைந்த போலீசார் காரை ஓரமாக நிறுத்த கோரி உள்ளே உள்ள பொருட்களை பரிசோதித்திருக்கின்றனர். அதில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதை உறுதி செய்தனர். ஆனால் 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டுக்கட்டாக இருந்த 500 ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் கள்ள நோட்டுகள் என்று அறிந்ததும் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து வண்டியை நேராக மூன்றடைப்பு காவல் நிலையத்திற்கு ஓட்டிச் சென்று கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். அத்துடன் அரிவாள், கத்தி, செல்போனுடன் கள்ள நோட்டு கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் காரில் வந்த 4 பேரும் சிவகாசியைச் சேர்ந்த சீமைச்சாமி, கோபாலகிருஷ்ணன் மற்றும் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த கிருஷ்ணசங்கர், தங்கராஜ் என்பது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைதான 4 பேரில் 2 சிவகாசியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் கள்ள நோட்டுகள் சிவகாசியில் அச்சடிக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கைதானவர்கள் பணத்தை மொத்தமாக மாற்றுவதற்கு கடத்தி சென்றார்களா அல்லது சில்லறை விற்பனையில் புழக்கத்தில் விடுவதற்காக எடுத்து சென்றார்களா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் போலீசார் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். வாகன சோதனையின் போது 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் நாங்குநேரி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.